புராக்கின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அடைகிறார்கள். புராக்கு கட்டி வைக்கப்படுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸுக்குள் அழைத்துச் செல்கிறார்கள். இந்த பைத்துல் முகத்தஸின் வரலாறு என்ன? எல்லாம் காபாவை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். காபத்துல்லா கட்டப்பட்டு சரியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டு விட்டது. காபா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே புதுப்பிக்கப்பட்டதோ இதை போன்ற பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலே புதுப்பிக்கப்படுகிறது. இருந்த பைத்துல் முகத்தஸ் இல்லாமல் போனது. அந்த இடம் யத்தீம்களுக்கு சொந்தமான இடமாக மாறுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறார்கள், கட்டுகிறார்கள். காலையிலே கட்டுவார்கள், மாலையிலே இடிந்து விழுந்து விடும். மீண்டும் காலையிலே கட்டுவார்கள், இரவிலே பார்த்தால் இடிந்து விடும். அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் என் கோட்டையை கட்டவில்லை, என் வீட்டை கட்டவில்லை, உன் ஆலயத்தை கட்டுகிறேன். காலையில் கட்டினால் மாலையில் விழுகிறது, என்ன ரப்பே என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், காசு கொடுத்து வாங்கி கட்டினாயா? நீ நாட்டின் அரசர் என்பதற்காக அடுத்தவனின் இடத்தை ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறாய். அப்படி ஒரு கட்டிடம், அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையில்லை. அதற்கு பிறகு அதிக தொகை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள். கட்டி முடிப்பதற்குள்ளே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அந்த கட்டிடம் எழுகிற பொழுது 6 விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தார். முதலாவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த கட்டிடத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன், உன் ஆலயத்தின் பொருட்டால் எனக்கு ஹிக்மத்துக்களை தருவாயாக, மார்க்க ஞானத்தை தருவாயாக. அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக கேட்டாங்க, முல்கல் லா யம்பஹி லிஅஹத், யாருக்கும் கொடுக்காத ஆதிக்கம், பறவை பட்சிகளின் ஆதிக்கம், ஜின்களின் ஆதிக்கம் எனக்கு வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான். எல்லா ஜின்களின் ஆதிக்கமும் இருந்தது. பறவை பட்சிகள் எறும்பு பேசுகிற பேச்சையும் அறிகிற ஆற்றல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். மூன்றாவதாக அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பள்ளிக்குள்ளே வந்து யார் தொழுகிறார்களோ அவர்கள் தொழுதுவிட்டு வெளியே செல்லும் பொழுது எல்லா சிறு பெரும் பாவம் அத்தனையும் அழிக்கப்பட்டு வெளியே கிளம்ப வேண்டும். செருப்பை கழட்டும் போது பாவம் நீக்கிவிட வேண்டும். வெளியே செல்லுகிற பொழுது பரிசுத்தமாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். நான்காவதாக கேட்கிறார்கள், யாராவது பயத்தோடு இதற்குள் நுழைந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பை நீ வழங்க வேண்டும் ரப்பே. ஐந்தாவதாக யார் இங்கு துஆ செய்தாலும் அதை கபூல் செய்ய வேண்டும் ரப்பே.